வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுலபமா செய்யக்கூடிய ஒரு டிஃபன், அதாவது அவல் உப்புமா. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்கவே லைக் ஆனியும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். 300 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். நான் கெட்டி அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிண்ணத்துல சேர்த்துருவோம். இதுக்கு தண்ணி விட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு அவளுக்கு ஏறணும், அதுக்குதான் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இத அப்படியே 15 நிமிஷம் வச்சுடுவோம். 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுத்துடலாம். லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு. 1 நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துப்போம். இது வெங்காயத்துக்கு தான் சேர்த்துக்கிறோம், அதனாலதான் ஒரு சிட்டிக்கு போதும். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ அவல சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுருவோம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும். இத அப்படியே 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. சூப்பரா வெந்துட்டு இருக்கு. நல்ல பொல பொலன்னு இருக்கு. இது போதுமானது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். தேவைப்பட்ட எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளது சூப்பரா ரெடி ஆயிடுத்து. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.